சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிடுச்சு ஒருத்தருக்கு. அப்படி நாங்கள் சொல்ல, அவரே சொல்லியிருக்கார். யார் இவர், எதை பற்றி பேசுகிறாரு பார்த்துருவோம் வாங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவங்க தான் இன்றைக்கி பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதெல்லாம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மேடையில் பேசும்போது காங்கிரஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மேகதாது அணை விஷயமாக கேள்வி கேட்டு நாடாளுமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதுக்கு பதிலளிக்கும் போது தமிழ்நாட்டுக்கும் மேகதாது அணை கட்டுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தமிழ்நாடு ஒப்புதல் தேவையே கிடையாதுன்ற மாதிரி பதில் போட்டாங்களாம். அதுக்கு 2018 வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் எங்கேயோ ஒரு அனெக்ஷர் இருக்கும்ல, அதை அண்டர்லைன் பண்ணி இதன் மூலமாக உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி பதில் போட்டாங்களாம். இதை இந்த இடத்துல எடுத்து பேசி எவ்வளோ பெரிய அநீதி தெரியுமா இது அப்படின்னு டென்ஷனாக இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஒரு கேள்வி எழுதி ஒரு கேள்வி இல்லை, நான் போட்டது 15 கேள்வி போட்டேன். 2 கேள்வி தான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. 15 கேள்வி போட்டிருக்கிறேன் நான். அது 2 கேள்வி பதிலே இன்னைக்கு மத்திய அரசு நிலைப்பாட்டு வெளிவந்துடுச்சு. இப்போ நான் கேட்ட கேள்வி மேகதாது அணை சம்பந்தமா கேட்ட கேள்வி இல்ல. மத்திய அரசு என்ன பதில் போட்டிருக்காங்க, மேகதாது அணை கர்நாடகா கட்டணும்னா தமிழ்நாடு அனுமதி தேவையில்லை என்று ஒரு பதில் நாடாளுமன்றத்தில் என் கேள்விக்கு பதில் அளித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு பொய், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது. எவ்வளவு தீர்ப்புகள் இருக்கிறது, எவ்வளவு ஒப்பந்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. அதுல உச்சநீதிமன்ற தீர்ப்புல 18வது பாகத்துல அதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு மறைமுகமா அனுமதி தேவையில்லைன்னு. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தமிழ்நாட்டுக்கு. அதுக்கு அடுத்தது இப்ப காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசியிருக்கார். அடுத்துதான் இதே மேகதாது அணை பிரச்சனைக்கு தான். ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டுப்படி காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து தான் இந்த அநீதியை தமிழ்நாட்டுக்கு இழைக்கிறாங்க மேகதாது அணை பிரச்சனையில் அப்படின்றது தான் குற்றச்சாட்டாக முன் வச்சு பேசிகிட்டு இருந்தார். அப்போ அப்படி பேசிட்டே இருக்கும்போது நான் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் சொல்கிறேன், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க, அவங்க எல்லாரும் ஸ்டேட்டில் அவங்க எல்லாம் ஒன்றா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேகதாது அணை பிரச்சனையை பற்றி பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பேசிகிட்டு இருந்தார். கடைசியாக எங்கே வர்றாருன்னா, ஆகஸ்ட் 1 ராகுல் காந்தி வர்றாரு. ராகுல் ரொம்ப நல்லவர் இல்லை, அவருக்கு தான் இப்போ மக்களுடைய பிரச்சனைன்னா ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக அதில் இறங்கிடுவார். அப்போ இந்த மேகதாது அணை பிரச்சனைக்கு காடை அழித்து தான் அந்த அணையை கட்டுறாங்க. வாயை திறப்பாரா, மேகதாது அணை கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு வாயை திறப்பாரா ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மத்திய அரசு அவங்களுக்கு கர்நாடகாவில் 2028 தேர்தல் வர இருக்கிறது. பிஜேபி கர்நாடகாவில் வெற்றி பெற வேண்டும் என்று அவங்களுடைய நோக்கம். காங்கிரசுக்கு கர்நாடகாவில் இப்போ ஆளுங்கட்சி, காங்கிரஸ் கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு அவங்களுடைய நோக்கம். ஆக 2 கட்சியும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரவிடாம அங்க மேகதாது கட்டியே தீர்வோம், மேகதாது கட்டினா அங்க வெற்றி பெற்று விடுவாங்களாம். அடிக்கல் நாட்டினா போதும் வெற்றி பெற்று விடுவாங்க. இப்படியெல்லாம் பெரிய சூழ்ச்சிகள் நடக்குது. சம்பந்தமா தான் நான் அறிக்கை வெளியிட்டேன். 2 நாட்களுக்கு முன் ஒரு அறிக்கை வெளியிட்ட, இது பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க. உடனே இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, ஐயோ நாங்கெல்லாம் ராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடிய பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை, நாங்க பேசுறோம்னா அமைதியா போயிடு. நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று பேச வந்துட்டீங்க. அங்க கர்நாடகாவில் DK சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். அங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் DK சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க தொட்டில் ஆட்டுவாங்களாம். என்ன டிராமா, என்ன நாடகம்? இவங்க கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி 1ஆம் தேதி வராரு. இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வராரு.
சரி, வந்து அவர் சொல்லட்டும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டினுடைய உரிமை காவிரி. தமிழ்நாட்டினுடைய உரிமை காவிரியை நாம் காப்போம் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வாரா?